ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்மைலி கண்மணி. நம்ம சேனலில் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். என்னென்னா மேங்கோ கேசரி. இந்த மேங்கோ கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் ஃபுல்லாக நான் நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அது பவுலோ டம்ளரோ அது உங்களுடைய விருப்பம். பட் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தையும் மெஷராக வச்சுக்கோங்க. நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் மாம்பழம் அதை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கம்மியாக தான் இருக்குன்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த குக்கிங் ஆயில் வாடை இருக்கக்கூடாது. லைக் எந்த வாடையும் இல்லாத நார்மல் குக்கிங் ஆயிலாக இருக்கணும். கடலை எண்ணெய் அதெல்லாம் எடுக்காதீங்க, அதிலலாம் வாடை இருக்கும். அண்ட் அதே பவுலில் நான் ஒரு பவுலுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ஒரு பவுலுக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதே பவுலுக்கு நான் இப்போ ரவாவும் எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, நான் இந்த பவுலில் தான் மெஷராக வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதே மெஷராக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸும் ஃப்ரூட்ஸையும் இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வறுத்து அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ரவாவை இந்த நெய்லேயே அப்படியே நீங்கள் போட்டு கொஞ்சமாக அப்படி இது பண்ணிக்கோங்க. இது வறுத்த ரவா தான். ஸோ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த நெய்லே அப்படியே போட்டு நான் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி இது பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாகும். ஸோ நம்ம நெய்யிலே இந்த ரவா இந்த மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவா தான் ரொம்ப முக்கியம். ஃப்ளேமை ரொம்ப சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் ரவா மாம்பழம் எடுத்தோமோ அதே பாத்திரத்துக்கு நான் 3/4 பங்கு ஜீனி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி மேங்கோவில் இனிப்பு இருக்கும், ரொம்ப இனிப்பு போட்டால் தகட்டும். ஆக்சுவலாக 1 கப் ரவாவுக்கு 1 கப் ஜீனி தான் அளவு. இப்போ அதே பவுலுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் மேங்கோவில் இனிப்பு இருக்குங்கிறதுனால தான் நான் 3/4 கப் சீனி எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல்ல வறுத்த அந்த நெய்யில் வறுத்த ரவாயில் 1 கப்பு அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் கிளறிக்கோங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்களா, கேக் மாதிரி ஆகுது பார்த்தீங்களா. இது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க.
இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண நட்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு கிண்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சமப்படுத்துனீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு நிற்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே பொத்தி அமைக்கி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண நட்ஸை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.